ஸோ இந்த டிபிஎம் டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற விஷயம் நிறைய மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதில் 7 பிரைமரி டைப்ஸ் ஆஃப் அப்நார்மாலிட்டிஸ், ரைட், எக்யூப்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பிரைமரி அப்நார்மாலிட்டி ஒரு 7 விதமாக இருக்கிறது. அந்த 7 விதமான அப்நார்மாலிட்டியும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணி அதில் குறைச்சிட்டு டிபிஎம்ஐ நம்ம பெட்டராக பண்ண முடியும். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸ்லி பிரேக் டவுன் குறையும், மிஷினுடைய யூட்டிலைசேஷன் அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய எய்ம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 7 பிரைமரி டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்நார்மாலிட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் பிஃபோர் தட் இந்த வீடியோவோட எண்டில் ஒரு சின்ன கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு நீங்கள் வந்து கரெக்டான பதிலை சொன்னீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஆள் யார் வந்து அதை பதிலை சொல்கிறாங்களோ அவங்களுடைய பேர், கம்பெனி பேர், எந்த லொக்கேஷன் அப்படின்றத நீங்களும் கொடுத்தீங்கன்னா அதை வந்து அந்த பர்சனோட அந்த கமெண்ட்டை நாங்கள் அடுத்த வீடியோவில் உள்ள காமிச்சு அவங்கள ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், இந்த குவிஸையும் அட்டன் பண்ணுங்கள், கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hi there, this is Anand, your trusted lean manufacturing implementation partner. இந்த வீடியோவில் நம்ம 7 பிரைமரி டைப்ஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்நார்மாலிட்டிஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஷயம், இந்த 7 அப்நார்மாலிட்டிஸை நம்ம தெரிஞ்சுக்க முன்னாடி முதல்ல அப்நார்மாலிட்டினா என்ன அப்படின்றது தெரியணும் இல்லையா? ஸோ அப்நார்மாலிட்டி அப்படின்னா என்னென்னா, அதில் பேர்லேயே இருக்குது அப் நார்மல் அப்படின்னா நார்மலாக இல்லை, அதாவது அந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குது, ஏதோ சம்திங் விச் இஸ் அப்நார்மல் இல்லையா? அதுதான் அந்த அப்நார்மாலிட்டின்னு சொல்லுவோம். எப்படி தான் இருக்கணும்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, ஒரு 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 விஷயம் இருக்குது, அதில் அது இல்லாமல் ஏதோ ஒன்று அப்நார்மலாக இருக்குது, அதான் அந்த அப்நார்மாலிட்டின்னு சொல்லிக்கலாம். இதில் 7 டைப் இருக்குது. இந்த 7 டைப்பு என்னென்ன அப்நார்மாலிட்டி இருக்குது, பிரைமரி டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட் அப்நார்மாலிட்டி அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைனர் ஃப்ளாஸ் அப்படின்வாங்க. மைனர் ஃப்ளாஸ் அப்படின்னா சின்னதாக ஒரு ப்ராப்ளம், அது சின்ன ப்ராப்ளம் தானே அப்படின்னு நம்ம விட்டுருவோம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நட்டு வந்து அந்த மிஷினில் நட்டு இருக்காது, லூஸ் நட்டாக இருக்கலாம், இல்லை நட்டே மிஸ்ஸிங் ஆகலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு கவர் இருக்கும், அந்த கவர் ஒரு உடஞ்சி போயிருக்கும். மைனர் வைப்ரேஷன், ஏதோ ஓடும்போது கடை லைட்டாக வைப்ரேட் ஆகுது இல்லையா? அப்புறம் வந்து ஏதோ ஓடும்போது திடீர்னு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் நாய்ஸ் வருது. இந்த ஸ்மால் நாய்ஸு, வைப்ரேஷனு, லூஸ் நட்டு, கவர் உடஞ்சி போனது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மைனர் ஃப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நம்ம அது மிஷினில் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்லேயே நிறைய இடத்துல பார்க்குறோம். சின்ன ப்ராப்ளம்னு நம்ம அப்படியே ஓட்டிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ஃபோன் எல்லாம் பார்க்கும்போது மேலே அந்த டெம்பர் கிளாஸ் ஒட்டியிருப்பாங்க, அதிலே கிராக் ஆகி உடஞ்சிருக்கும் டெம்பர் கிளாஸு. ஆனால் அதை வச்சுட்டு ரன் பண்ணுவாங்க, ரைட்? அது வந்து ஒரு மைனர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி மைனர் ஃப்ளாஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் எப்படின்னா, இந்த மைனர் ஃப்ளாஸ் வில் லீட் டு மேஜர் பிரேக் டவுன்ஸ் இன் த ஃபியூச்சர், ரைட்? இந்த மிஷின் வந்து நமக்கு ஒரு சின்னதாக ஒரு சில இண்டிகேஷன்ஸ் கொடுக்குது பை கிவிங் சம் நாய்ஸ், இல்லைன்னா ஒரு வைப்ரேஷனில். அதை நம்ம அப்பயே வந்து அதை சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் பெருசாக ஆகாது, அது சின்னதாகவே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அது வந்து முக்கியமான பாயிண்ட். ஸோ இந்த மைனர் ஃப்ளாஸ் அப்படின்றது முதல் கேட்டகரி ஆஃப் அப்நார்மாலிட்டி. ரெண்டாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன். அதாவது இந்த மிஷினுக்கு ஒரு பேசிக் கண்டிஷன் ஒன்று இருக்கும், அந்த விஷயத்தையே நம்ம வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் லூப்ரிகேஷன் ஒரு மினிமம் லெவலில் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, அந்த லூப்ரிகேஷன் அந்த லெவலில் இருக்காது. அதே மாதிரி நிறைய டஸ்ட் பில்டப் ஆகி அந்த செயின் டிரைவோ இல்லைன்னா டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமோ புள்ளியோ இல்லை நிறைய அழுக்கு உங்களோட ப்ராசஸில் நம்ம பண்ணுற அழுக்கு தான். ஒரு பாலிஷிங் பண்ணுறாங்க, பாலிஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த பாலிஷிங்கில் வந்துட்டு நம்ம பாலிஷிங் பண்ணும்போது நிறைய டஸ்ட் வருது, அது போய் அந்த மிஷினோட டிரான்ஸ்மிஷனில் மோட்டரில் போய் உட்காந்துச்சுன்னா மோட்டர் ஓடாது, கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வைப்ரேட் ஆகும், ஹீட் ஆக ஆரம்பிக்கும், ரைட்டுங்களா? அப்போ பேசிக் கண்டிஷன் அங்கே இடத்துல ஃபுல்ஃபில் ஆகலை. இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டாவது. அதுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். லூப்ரிகேஷன் சிஸ்டம் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்கும், அப்புறம் வந்து டர்ட் பில்டப்பாக இருக்கும், இன்கரெக்டாக ஆப்ரேட்டிங் ப்ரெஷர் வந்துட்டு கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு அன்ஃபுல்ஃபில்டு பேசிக் கண்டிஷன். மூணாவது பார்த்தீங்கன்னா இன்ஆக்சசிபிள் பிளேசஸ், அதாவது ஹார்ட் டு ரீச் ஏரியாஸ் அரவுண்ட் த மிஷினரி. மிஷின் இருக்கும், மிஷினை சுற்றி எனக்கு பேசிக்காக ஒரு ஆள் போகிற மாதிரியாவது அட்லீஸ்ட் மினிமம் இடம் வேணும். ஸோ தட் ஐ கேன் டூ த கிளீனிங்கு, இல்லைனா வந்துட்டு ஒரு பேசிக் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பார்ட் மெயின்டெனன்ஸை வந்து ஸ்பேரை மாற்றணும், இல்லைனா உள்ளே பின்னாடி போய் மாற்றணும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப இட நெருக்கடி, இல்லைனா பின்னாடி வால் இருக்கும், இல்லைனா ஏதோ பில்லர் இருக்கும், அதுக்கு பக்கத்தில் மிஷினை வச்சுட்டோம்னா அக்சஸ் பண்ண முடியாது. இன்ஆக்சசிபிள் பிளேசஸ். மிஷின் உள்ளுக்கே சில இடத்துல பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறது அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, கையை உள்ளே விட்டு அப்படி ஸ்பேனரை திருக்கவே முடியாது, ஒரு சின்னதாக தான் இடம் இருக்கும், அதுக்குள்ளே போட்டு விட்டு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் சேஃப்டியும் ஒரு கன்சர்னாக இருக்கும். ஸோ இந்த இன்ஆக்சசிபிள் பிளேசஸ்ங்கிறது தேர்டு பாயிண்ட். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் கண்டாமினேஷன் அப்படின்னா என்னன்னா, இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டாமினேஷன் பற்றி பேசியிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இந்த லிங்க் நான் தரேன். கண்டாமினேஷன் என்னென்னா எலமெண்ட்ஸ் லைக் டஸ்ட்டு, டர்ட்டு, மாய்ஸ்சர், ஆயில் லீக். அது என்ன, அது மிஷின்லலாம் அக்யூமுலேட் ஆகி மிஷினை ஒழுங்காக வேலை செய்ய விடாமல் தடுக்குது. இல்லைனா சம்டைம்ஸ் என்ன ஆகும், நம்மளோட ப்ராடக்ட்லேயும் போய் அது கலந்து ப்ராடக்டோட குவாலிட்டியை
கெடுத்துடுது, ரிஜெக்ஷனாக உருவாக்குது. ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு இந்த கண்டாமினேஷன் வருதோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான பிரைமரி அப்நார்மாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ், அதாவது குவாலிட்டி தரம் வந்து சரியாக இல்லை, கரெக்டாக என்னால் தரமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாததுக்கு மிஷினில் சில பிரச்சனை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின்லேயே ஏதாவது அலைன்மெண்ட் ப்ராப்ளமாக இருக்கும், உங்களோட டூல்ஸோ உங்களுடைய அந்த மிஷினோட பெட் இருக்கும், அது வந்து கரெக்டாக அலைன் ஆயிருக்காது. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், வார்ன் அவுட் டூலிங்காக இருக்கும், ரைட்? அப்போ வந்து பட்டன் கரெக்டாக ஒர்க் ஆகாது, ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து அதில் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா அது வந்து குவாலிட்டி டிஃபெக்ட் ப்ராப்ளத்தை உருவாக்கும். ஸோ சோர்சஸ் ஆஃப் குவாலிட்டி டிஃபெக்ட்ஸ் அதுவும் வந்து 5வது அப்நார்மாலிட்டி. 6வது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்னெசரி அண்ட் நாட் அர்ஜென்ட் ஐட்டம்ஸ். 2 விதமாக பார்க்குறோம். நிறைய கம்பெனியில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு மிஷின் இருக்கும், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டீரியல் வச்சுருப்பாங்க, ஆள் உள்ளே போகிறதுக்கும் வெளியே வரதுக்கு கூட இடம் இருக்காது, மிஷினில் ப்ரொடியூஸ் பண்ணுற பார்ட்டை வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக இருக்கும். ஒன்று நாட் நெசசரி, தேவையில்லாத பார்ட்ஸ் ஏதாவது இருக்கும், இல்லைன்னா லேட்டாக தேவைப்படும், அடுத்த வாரம் தான் தேவை, ஆனால் அதுக்குள்ளே நிறைய மெட்டீரியல் இருக்கும், WIPயாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து தேவைக்கு அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல் சுற்றி வச்சிருப்பாங்க. கிளட்டரிங் அரவுண்ட் த ஒர்க் பிளேஸ், அது வந்து எக்ஸ்ட்ரா டூலாக இருக்கலாம், எக்ஸ்ட்ரா அன்யூஸ்ட் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும், அப்புறம் எக்ஸஸ் WIPயாக இருக்கும், அப்புறம் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், ஸ்கிராப் மெட்டீரியலாக இருக்கலாம். மிஷினை சுற்றி நம்ம என்ன பண்ணி வச்சிடறோம், இந்த மாதிரி கிளட்டர் பண்ணிடுறோம் தேவையில்லாத மெட்டீரியல்ஸ் எல்லாம். ஸோ இது வந்து 6வது முக்கியமான அப்நார்மாலிட்டி. 7வது பார்த்தீங்கன்னா அன்சேஃப் பிளேசஸ், அதாவது மிஷினை சுற்றி நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல அன்சேஃபாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயர்ஸ் கீழே போகும்போது நம்ம ட்ரிப் ஆகி விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லீக்கேஜ் ஆகி போகிற அந்த லிக்விட்னால ஃப்ளோர் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி எக்ஸ்போஸ்டாக இருக்கலாம் சில இடத்துல ஒயர்ஸு, இந்த மாதிரியான எக்ஸ்போஸ்ட் ஒயர்ஸு, ஸ்லிப்பரி சர்ஃபேசஸ்ஸு, அப்புறம் வந்துட்டு சேஃப்டி கார்டு மிஸ் ஆகலாம், ரைட்? சேஃப்டி கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க, கலட்டி வச்சுட்டு ஒர்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா உடஞ்சிருக்கும், ரிப்பேர் பண்ணலை, அப்படியே சேஃப்டி கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, மிஷினோட கவர் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, மிஷினுக்கு பின்னாடி இந்த ஃபென்சிங் சில இடத்துல மூவிங் பார்ட்ஸ் இருந்ததுன்னா ஃபென்ஸ் மாதிரி பண்ணணும், அது பண்ணாமல் ஒர்க் பண்ணுறது, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ் டிரைவ் பெல்ட் எல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கணும், அது இல்லாமல் ஒர்க் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அன்சேஃப் ஆக்ட், ரைட்? அன்சேஃப் பிளேசஸ். இந்த அன்சேஃப் பிளேசஸ் வந்து 7th மேஜர் அப்நார்மாலிட்டியாக பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த 7 மேஜர் அப்நார்மாலிட்டிஸ். இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கம்பெனியில் எங்கெங்கெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இந்த 7 அன்சேஃப் ஆர் அப்நார்மாலிட்டிஸ், லிஸ்ட்டு கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி மெயின்டெனன்ஸில் இல்லைன்னா ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கக்கிட்ட, டிபிஎம் சம்மந்தமாக வேலை செய்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியர்ஸோ டிபிஎம் டீம்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீன் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சூப்பர்வைசர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் லீனும் இருக்குது அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் லீடர்ஷிப்னு 2 ப்ரோக்ராம், 7 டே கோர்ஸு, பேசிக் கோர்ஸு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வித் சர்டிஃபிகேட்டோட. கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், ப்ரீ கோர்ஸு. அதோட லிங்க்கையும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன் ஒரு குவிஸ் இருக்குது அந்த எண்ட் ஆஃப் த வீடியோலன்னு. அந்த குவிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் சைக்கிள் டைம்ஸ் வந்து டக் டைமை விட கூட இருக்கோ அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம ஒரு பேர் வச்சுருக்கோம். அந்த பேர் என்ன? சைக்கிள் டைம் டக் டைமோட ஜாஸ்தியாக இருந்தால் அதை எப்படி என்ன சொல்லி கூப்பிடுவீங்க அந்த ஆக்டிவிட்டியை? சரிங்களா? அதை தான் வந்து இந்த குவிஸு. இந்த ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களோட பேர், லொக்கேஷன், கம்பெனி பேர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா we will appreciate you in the next video. உங்களோட அந்த கமெண்ட்டை கூட நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உள்ளே கொண்டு வந்து உங்களுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் கொடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் who is giving the right answer. So thank you very much for watching. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். See you. Bye bye.